ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா இது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்பி ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிறாரு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. சின்ன பிள்ளைய வேலை வாங்குறேன் கொடுமைப்படுத்துறேன்லாம் நினச்சிடாதீங்க. தம்பி அதை ஒரு டாய் நினச்சி வச்சு பெருக்கிட்டு இருக்காரு மொட்டை மாடியை. இப்போ மொட்டை மாடியிலேருந்து எதுக்கு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூஎஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்கு மசாலா பொருட்கள் அரைக்கலாமேன்னு அம்மா மொட்டை மாடிக்கு வந்தாங்கங்க. சரி நம்மளும் எப்படி அரைக்கிறாங்கன்றத வீடியோவில் ஷூட் பண்ணலாமேன்னு ஒரு ஆசையில் வந்தாச்சு. ஆமா மல்லிமா மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு மல்லி குழம்பு மிளகாத்தூள். ஆமாம்மா எல்லாத்துக்கும் இந்த மிளகாத்தூள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சாம்பார் ரசம் தவிர எல்லாத்துக்கும் இதே மிளகாத்தூள் தான், ஒரே தூள் தான். கறி குழம்பு வச்சா தான் கொஞ்சம் கரம் மசாலா போடணும். மசாலா தனியா தூள் கொஞ்சம் போடுவோம். வீட்டுக்கெல்லாம் இதான் எல்லாம் கலந்து அரைச்சிருவோம் இதிலே. எத்தனை கிலோ மல்லிமா? 5 கிலோ மல்லிமா. ம் மிளகா எத்தனை கிலோ போடுவேன்? 1 கிலோ 5 கிலோ அதுக்கு 2.5 கிலோ மிளகா போடுவோம். 2.5 கிலோ மிளகா. ஆனால் நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம். எங்கள் கணவருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நாங்கள் காரம். நீ இப்போ எங்களுக்கு எவ்வளோ மிளகா போட்டு அரைக்கிற? உங்களுக்கு கம்மியாக தான் போடுறேன். 1.5 கிலோ தான் போடுவேன். 1.5 கிலோ தான் போடுறேன். 5 கிலோ மல்லிக்கு 1.5 கிலோ மிளகா. ஆமாம், குண்டு மிளகா அதான் நல்லா இருக்கும். மிளகா ஹலோ. குண்டு மிளகாவுக்கு அதான் குண்டு மிளகா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி மல்லி நாட்டு மல்லியா இருக்கும். இந்த பொடியா இருக்கு பாரு நாட்டு நாட்டு மல்லியா இப்படிதான் இருக்கணுமா மல்லி? அப்பதான் தூளுக்கு நல்லா இருக்குமா. சில்லி அதிகமா காரப்போகுது போட்டுரு. எங்க ஆயா அப்படித்தான் இருப்பாங்க. யாரு உங்க ஆயா? அம்மா பெத்த அம்மா. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நான் கத்துக்கணும் எல்லாமே. சமையல்லாம் அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஒரே ஆயா புராணம் தான். ஆயா தான் எங்க ஆயா தான் எனக்கு எல்லாமே. எங்க அம்மாலாம் வேலை விட்டாங்கன்னா செய்ய மாட்டேன். எங்க ஆயா தான் வசந்தா ஆயா. அவங்க பேரை தான் எனக்கு வச்சிட்ட நீ. இந்த அம்மாக்கள்லாம் இது மாதிரி ஏகப்பட்ட புராண கதைகள் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் எடுத்து கொடுத்தா போதும், ஒரு புக் எழுதுற அளவுக்கு ஒரே கதையா சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களா. அதே மாதிரி கதை பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருந்தோம். என்ன பிரிக்கிற? மஞ்சள் தூளுக்கு மஞ்சள் தூள் தனியா, கார மிளகாய் தூள் தனியா, தனியா தூள் தனியா அரைச்சி எடுத்துன்னு போயிடுவோம். மஞ்சள் தூள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எத்தனை கிலோ மஞ்சள் மறைக்கல? 2 கிலோ மிளகா. இதுக்கு இந்த 5 கிலோ மல்லிக்கு எவ்வளோ மிளகா மஞ்சள் போடுவேன்? 4 கிலோ மஞ்சள் போடுவேன். 4 கிலோ போடுவேன். இது 2.5 கிலோ மஞ்சள். அது மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துட்டு மீதி அப்படியே அரைச்சிட்டு வந்துருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்றா கொட்டுற அளவு எடுத்துப்பியா? தெரியுமா, எடுத்துருவோம். ஆமா சில்லிஸ். நீ கை வச்சிடாத. கிட்ட வராத நெடி ஒரு அப்பள போ. இது காம்ப கிள்ளியே போட்டு. காரத்தூளுக்கு மிளகாய். காஷ்மீரியும் வாங்கணும் போலுக்கு. அது இருக்குதுமா. காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும் சேர்த்து அரைச்சோன்னா கலரும் கொடுக்கும். கார மிளகாய் தூளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு 2 in 1 அரைக்கிறோம். காஷ்மீரி சில்லிஸ் 1 கிலோவாமா? 1/2 கிலோமா? அது 1/2 கிலோ, இது 1/2 கிலோவா? இது 1/2 கிலோ, அது 1/2 கிலோ. 1 கிலோ சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், 1/2 கிலோ காம்போ போட்டோன்னா கலராகவும் இருக்கும், காரமும் மைல்டாக இருக்கும். ஏமா? ஆமாம்மா. குண்டு மிளகாய் குழம்பு மிளகாய் தூளுக்கு இதான் நல்லா ஃப்ளேவராக நல்லா இருக்கும். காரம் இந்த நீட்டு மிளகாய் அளவுக்கு இருக்காது இல்லைம்மா? அது காரம் இருக்கும், இருந்தாலும் ருசியாக இருக்கும் குழம்பு. காரமும் திட்டமாக இருக்கும் அப்படி சொல்கிறேன். ஆமாம். இந்த மிளகாக்கும் இந்த மிளகாக்கும் தான் வித்தியாசம். அது வித்தியாசம்னா அது குண்டு மிளகாய் ருசி கொடுக்குறது, உடம்புக்கு நல்லது. அதை விட இது நல்லது. அதான் எங்காய சொல்லுவாங்க. அதோட இது எனக்கு தெரியாது. நல்லா இருக்கும்னு அரைக்கிறீங்க. நல்லா இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட் நல்லா இருக்கும், குழம்பும் நல்லா ருசியாக வாசனையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 5 கிலோ மல்லிக்கு 1.5 கிலோ மிளகா போடுறேன். ஆனால் 2.5 கிலோ போடணும். காரம் கம்மியாக போடணுன்றதுக்காக போடுறோம். 1 கிலோ மல்லிக்கு 4 கிலோ மிளகா போடுவோம். 1 கிலோ மல்லிக்கு 4 கிலோ மிளகா. அதான் கணக்கு. தண்ணி குடிங்க. எதுக்கு அதை கட் பண்ணி என்ன பண்ணுவ? அங்க குட்டி என்ன பண்றது?
ஃபுட் செய்ய போற சரி கொட்டிட போறப்பா ஆயிட்ட கொடுத்துறான்ப்பா கொஞ்சமா போறோம் இது வந்து கடலைப்பயிறுமா எவ்வளவு போடுவா அந்த அளவு கடலைப்பயிறு 1/4 கிலோ 5 கிலோ மல்லிகை 1/4 கிலோ கடலைப்பயிறு 5 கிலோ மல்லிகை 1/4 கிலோ கடலைப்பயிறு அது என்னது தோரம்பயிரா தோரம்பயிறுமா அதுவும் 1/4 கிலோவா அதுவும் 1/4 கிலோ சோம்பு பெருஞ்சீரகம் அது வந்து நிறைய போடக்கூடாது 100 கிராம் ஆமா 100 கிராம் தான் அந்த பாக்கெட் 100 கிராம் பாக்கெட்டா 100 கிராம் பாக்கெட் கிராம் கம்மியா போடணும் வெந்தயம் 50 கிராம் ஆமா ஒரு 200 கிராம் 200 கிராம் ஆமா ஏன்னா வெந்தயம் வந்து குழம்பு வச்சு கொடுக்குறது அதனால போடக்கூடாது அந்த கிரேவி கட்டியா வரும்ல இதெல்லாம் போட்டா அதான் ருசியா இருக்கும் நல்லா இருக்கும் சீரகம் 1/4 கிலோ 1/4 கிலோ இருப்பாப்பா போடும் அது என்னது மிளகுமா மிளகு எவ்வளோ அதுவும் 1/4 கிலோ ஆமா 1/4 கிலோ போடுவோம் வால் மிளகு ஒரு 50 போடுவோம் வால் மிளகா ஆமா இன்னும் வாங்கலாது வால் மிளகு அப்புறம் மிளகு கண்டத்துப்புளி 50 போடுவோம் ஏன்னா அதெல்லாம் அந்த சளி பிடிக்காம உடம்புக்கு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் அதெல்லாம் இன்னும் நாங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கணும் தானே அதெல்லாம் ஆமா நாட்டு மருந்து மறந்துட்டோம் அடுத்த தடவை வாங்கிட்டு இது வந்து கட் பண்ணி போடணும் கட்டி பெருங்காயம் ஆமா கட்டி பெருங்காயம் அது 2 பாக்கெட்டு கட் பண்ணி அதுக்கு போடுவோம் 5 கிலோவுக்கு ரெண்டு பாக்கெட்டு கட் பண்ணி போடுவோம் இதெல்லாம் நீங்க பொடி பண்ணி எடுத்துன்னு போறதுக்காக வாங்கி வச்சுக்கிறேன் கட்டி பெருங்காயம் பொடி பண்ணி எடுத்துன்னு போகிறது எல்ஜி பெருங்காயம் உங்களுக்கு அதை பொடி பண்ணி தரதுக்காக இது இதில் எத்தனை கிராம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுவேன் இதில் வந்து இது எவ்வளோ 100 கிராமா 120 கிராமு 100 கிராமு இது ஒன்று போடுவேன் இதில் பாதி போடுவேன் ஒரு 150 கிராம் 150 போடுவேன் அவ்வளோதான் காய வைக்கணும் அவ்வளோதான் எத்தனை நாள் வெயிலில் காய வைக்கணும் இதெல்லாம் 2 நாள் காய்ஞ்ச நல்லா வெயிலாக இருந்தால் 2 நாள் ஒரு நாளில் காயும் இப்போ காயிற காயலுக்கு 2 நாள் காயணும் மழை நல்லா இருக்கிறதுனால 2 நாள் காயணும் அது என்னது இது சுக்கு எவ்வளோ போடுற சுக்கு சும்மா ஒரு துண்டு போட்டால் போதும் அது வந்து பொங்கி வரும் அது ரொம்ப இது கிடையாது சளி இதுக்கு தான் உடம்புக்கு தான் சும்மா இதுதான் ஒரு 25 கிராமுக்கு கம்மி தான் இது வந்து குழம்பு பொங்கும் நிறைய போடக்கூடாது பொங்கி ஊற்றிடும் அதனால இது கம்மியாக போட்டுக்கணும் உடம்புக்கு நல்லதுன்றதுனால இதெல்லாம் போடுறோம் அவ்வளோதான் அதை வீட்டுக்கு அரைச்சனா அரிசிலாம் போடுவேன் இது நீங்க அங்க எடுத்துன்னு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால அரிசி போடக்கூடாது அரிசி போட்டா பூச்சி பிடிக்கும் அரிசி சும்மா கொஞ்சம் திக்னஸுக்காக குழம்புக்காக போடுவாங்க அது திக்கு கொடுக்கும் குழம்பு நீங்க அங்க போய் கொஞ்ச நாளைக்கா வச்சுக்குவீங்கல்ல நீங்க 2 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க அதுக்காக பூ போடக்கூடாது கருவேப்பிலையும் மக்கர பொருள் அது அதுவும் வந்து 2 வருஷத்துக்கு வச்சுக்கிறது வைக்க கூடாது அது மாரி அரிசியும் கருவேப்பிலையும் போட மாட்டேன் இதுல அரைக்கிறதுக்கு நீங்க குழம்பு கூட்டும் போது கருவேப்பிலை பொடி அரைச்சி தரேன் போட்டுக்கோங்க அவ்வளவுதான் கருவேப்பிலை பொடி தனியா அரைச்சி தரேன் மீன் குழம்பு கார குழம்பு வைக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது பெருங்காயம் இப்போ கட் பண்ணி போடுவோம் கண்டத்துப்படியும் வால் மிளகும் வாங்கி சாக்லேட் மாதிரி இருக்குடா அதிகமா அது பத்தியா பெருங்காயம் ஆனால் அது கட்டி பெருங்காயம் சாக்லேட் மாதிரி இதுதான் இது காஞ்சினா கட்டி ஆகிடும் கடை காய வச்சு அப்படியே அரைச்சிக்க வேண்டியதான் கட் பண்ணி போடணுமா கட் பண்ணி காய வைக்கணும் அப்படியே போட்டா காயாது பிச்சு போடணும் இதை கட் பண்ணணும் கட் பண்ணி போடுவோம் பிச்சையும் போடலாம் சாக்லேட் இல்ல பெருங்காயம் அது பெருங்காயம் தனியா ஜாமான் கூட போடக்கூடாது ஒட்டிக்கும் இது தனியா காய போட்டா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆன பிறகுதான் ஜாமான் கூட இது கூட போட்டா வச்சுக்க இப்ப தனியா இது பெருங்காய தூள் அரைக்கிறதுக்கு எப்படி பண்ணுவேன் இது அதே மாதிரி பிச்சு போட்டு காய வச்சுக்கணும் காய வச்சு பொடி வச்சு வானல்ல போட்டு எண்ணெய் இல்லாம வறுக்கணும் எண்ணெய் இல்லாம வறுத்துட்டு மிக்சில போட்டா பவுடர் எனக்கு போன தடவை அப்படிதான் கொடுத்து அனுப்புனேன் அப்படிதான் கொடுத்தேன் முறுக்கு மாவு கடிச்சு காய்க்கிறமா முறுக்கு மாவு மட்டுமா வேற ஏதாவது பண்ணுவீங்க வெட்டா கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் தீனி வச்சு உண்டை செய்யறோம்ல அது இதுல பச்சரிசி கழுவி காய வைக்கிறேன் பச்சரிசி கழுவி காய வைக்கிறோம்
பச்சரிசி காய வச்சு முறுக்கு மாவுக்கு எவ்வளோ வேணுமோ திட்டமாக எடுத்துக்கிட்டேன். மீதி அரைச்சி வச்சா அரிசி மாவுல என்னென்ன போடுவேன் முறுக்கு மாவுக்கு? உளுந்து வறுத்து போடணும், பச்சை பயிர் வறுத்து போடணும். அதையும் காய வச்சிட வேண்டியதானே? வறுத்து போடணும். வறுத்து போட்டால் தான் நல்லா இருக்கும். அப்படியே காய வச்சா சிக்கு அடிக்கும், பசுறு அடிக்கும். மாவுல 6 மாதத்துக்கு வச்சிருக்கலாம். நான் அரைக்கிற மாவு ஒரு வருஷம் வச்சிருந்த முறுக்கு சுட்டுனே நல்லா இருக்கும். வறுத்து போடுறோம்னா இதுவும் நல்லா காயணும். நல்லா மொடன்னு ஒன்றாச்சு நல்லா காய வச்சு பச்சை பயிறு உளுந்து புழுங்கல் வச்சு எல்லாம் வறுத்து மாவை அரைச்சி நல்லா ஆற வச்சு சலிச்சு கொட்டி வச்சிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வரும். அதேமாரி பச்சை அரிசியும் அரைச்சி வச்சிங்கன்னா எதுக்கு பச்சை அரிசி மாவு தேவைப்படுது இல்லை, எதுக்கு ஒன்றாலும் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே மொட்டை மாடியில் கட் பண்ணுறோம், திரும்ப கிச்சனில் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ எதை வேகமாக வறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவுக்குங்க. சத்து மாவுமே நம்ம இங்கேருந்தே அரைச்சி கொண்டு போயிடுவோமா, அதுக்காக தான் இந்த மில்லட்ஸு நட்ஸு வெரைட்டிஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு இருக்காங்கங்க. ட்ரையாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி தானியெல்லாம் வந்து சின்னதாக கடையில் போயிட்டு லூஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வந்து அரைப்பாங்கங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக பேக்கெட்டில் வந்துட்டு கிடைக்குதுங்க. கொஞ்சம் அளவு ஒரு 100 கிராம் அந்த மாதிரி அளவு வந்து சேர்த்து 1 கிலோ 2 கிலோ பேக்கெட்ஸ் மாதிரி கிடைக்குது. நம்ம வந்துட்டு அதை வந்து பிரித்து வந்து தோருக்கு பார்த்தீங்களா பேக்கெட்ஸ் இந்த மாதிரி வந்து கிடைக்கும். அதை எல்லாத்தையும் பிரித்து ஒரு வகை தானியத்தை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வந்து வறுத்து வந்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு மாவு கேட்டிருந்தாங்க. அதனால வந்து வீட்டுக்கும் சேர்த்து அரைக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறையவே போட்டு அரைச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராவா வந்து இதில் நம்ம நட்ஸ்லாம் ஏதாவது வேணும்னா வந்து சேர்த்துக்கலாங்க. எங்க அம்மா கொஞ்சம் வால்நட்ஸ், பீக்கன்ஸ், அப்புறம் ஆல்மண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா, பிஸ்தாஷியோஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து சேர்த்துருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த சத்து மாவு பேக்கெட்ல வந்து இந்த நட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆல்மண்ட்ஸும் கேஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய நட்ஸ்லாம் போட்டு வந்து எல்லாத்தையும் வறுத்து வந்து வச்சிருக்காங்க. இது ஆறுனதும் வந்துட்டு மிளகா மில்லில் வந்துட்டு மாவு அரைக்கிற மிஷின்ல கொடுத்து அரைச்சிருவாங்க. முறுக்கு மாவுக்கா இது? முறுக்கு மாவு இது என்னது? புழுங்கல் அரிசி, பச்சை பயிறு, உளுந்து அரிசி காய வச்ச அரிசியில கலந்து அரைச்சிட வேண்டாம். ஆமா பச்சை அரிசி காய வச்சோம்ல அதுல எல்லாம் கலந்துக்கணும். கலந்து கொஞ்சமா திட்டமா எடுத்து நிறையா இல்லை 2 கிலோ அரிசிக்கு இது திட்டம் 1/4 கிலோ பச்சை பயிறு, 1/4 கிலோ புழுங்கல் அரிசி, 1/4 கிலோ உளுந்து அரைச்சி அப்படியே நம்ம உப்பு போட்டு மாவு பசி கலந்துக்க வேண்டியது. அரைக்கும் போதே கொட்டி கலந்துக்கணும். முன்னாடியே உப்பு பெருங்காயத்தூள் மாவெல்லாம் போட்டு நம்ம முறுக்கு சுட்டுக்க வேண்டியது. ரெடிமேட் முறுக்கு மிக்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இட்லி பொடி. இது இல்லாம வந்துட்டு பேக்கேஜோ இல்ல லக்கேஜோ வந்து போகவே போகாதுங்க யூஎஸ்க்கு. அதுக்கு தாங்க இப்போ வந்து வறுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. எங்க அம்மாவோட இட்லி பொடி வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்குமே அரைக்க தெரியும், ஆனாலும் வந்துட்டு நான் அரைக்கிற இட்லி பொடிலாம் இவ்வளோ டேஸ்டா வரவே வராதுங்க. அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு வந்து எங்க அம்மா அரைக்கிற இட்லி பொடி. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, உளுந்து, வெள்ளை உளுந்து, குண்டு உளுந்து, மிளகு, ஜீரகம் டப்பாங்க, பெருங்காயம், கடலைப்பயிறு வறுத்து போடணும். பெருங்காயம் உனக்கு பொடி பண்ணுறதுக்காக மழை பெய்யுதுல்ல, வெயிலில் காய வைக்க முடியல, அதனால் தோசை கல்லில் போட்டு ஹீட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை உடச்சி போட்டு மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது தான். அதனால் அவ்வளோதான் போட்டு அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து நம்ம மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதை பார்க்கறதுக்கு 15 நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் இந்த மசாலாலாம் அரைக்கிறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கங்க அம்மா. கிட்டத்தட்ட வந்து 1 வாரம் வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக காய வச்சு இந்த மசாலாலாம் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம பத்திரமா பேக் பண்ணி கொண்டு போகிறது தான் நமக்கு வேலை அடுத்தது. ஸோ அதை எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து உங்கள் எல்லாரையும் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.